ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல் நாள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா மறுநாள் ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்னால எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆனால் ரெடி பண்ணாலும் எனக்கு என்ன தோணிக்கிட்டு இருந்துச்சுன்னா, சரி ஊருக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தேடலில் தான் நான் இருந்தேன். ஏன் அப்படின்னா சில சமயங்கள் நம்ம ஊருக்கு போவோம். ஆனால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் இருக்கிறப்போ, அப்போ எனக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கவலையாகவே இருந்துச்சு அப்படிங்கலாம். அந்த கவலை எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய லெவலான ஒரு கவலையாக தான் இருந்துச்சு. ஏன்னா போன தடவை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஊருக்கு போனப்போ அண்ணி என்கிட்ட சரியாக பேசலை. அதுக்கு நான் கேட்டதுக்கு அண்ணனுக்கும் அன்னைக்குமே தேவையில்லாத பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் கூட அம்மா சொன்னாங்க, "நீ அடிக்கடி வர வேலையெல்லாம் வச்சுக்காத" அப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு எதுக்கு அப்படி பேசுனனால நான் அதுக்கப்புறம் தான் சொன்னேன், "இது மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் இனிமேல் எந்த ஒரு இதுக்கும் நான் வரல விரும்பலை" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு தான் நான் இங்கே வந்ததுக்கு காரணம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கோவப்பட்டாலும் பண்ணாலும் செஞ்சாலும் ஒரு சில நேரங்களில் நமக்கு எனக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் கோவமா இருந்தாலுமே எனக்கு அதுக்கப்புறம் புரியும். சரி, நம்ம பண்ணது தப்பு தான். நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் இதாக விடக்கூடாது. அவங்கள எந்த இதாக இருந்தாலும் நம்ம முன்னேற்றி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். சரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் சரியான இதில் நம்மளுக்கு போகுதா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக அந்த நேரத்தில் அது சரி இது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறது தான் பாதி பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நானுமே ஊருக்கு கிளம்பியாச்சு. என் ஹஸ்பண்ட் சொன்னார், "இந்த தடவை நீ போயிட்டு யாருக்கிட்டையும் தேவையில்லாமலாம் நீ பேசிகிட்டு இருக்காத. பேசினேன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். அதனால் பேசிகிட்டு இருக்காத. இனிமேலாம் கொஞ்சம் அமைதியாகவே நீ இருக்கிறதுக்கு பாரு" அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். உடனே நான் சொன்னேன், "இல்லைங்க, நான் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு புரியுதுங்க. புரியாமல் கிடையாது. நான் போன தடவை எதார்த்தமாக தான் அண்ணி என்கிட்ட போய் 3 நாளுமே சரியாகவே பேசலை. எப்போதும் போனால் நல்லா பேசுவாங்க. அது அண்ணனுக்கும் அன்னைக்கும் பிரச்சனை இருந்திருக்கும் போல். அதை என்கிட்ட காட்டினா எனக்கு கோவமாக வருமா இல்லையா? நம்ம என்ன பண்ணோம்? நம்ம எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறப்போ நம்மள்ட்ட அந்த மாதிரி நடந்துக்க கூடாதுல்ல. அதனால தான் எனக்கு கோவமாக இருந்துச்சுங்க" அப்படின்னோடனே, அதுதான் உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கிறது. அதனால் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இப்போயே நீ கேட்டுக்கோ. போயிட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க இப்படி பேசுனாங்க, இவங்க இப்படி பேசுனாங்கன்னு என்கிட்ட நீ தேவையில்லாமல் சொல்லிகிட்டு இருக்காத. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, நான் ஒன்றும் உங்ககிட்டலாம் சொல்ல மாட்டேன். போன தடவை சொன்னது ஏன் தப்பு தான் அப்படின்னோடனே, இதில் தப்பா சரியாங்கிறத நான் யோசிக்க விரும்பலை. நீ நல்லா புரிஞ்சுக்கோ ஒரு விஷயத்த. நம்ம சரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோக்கி போகிறோம் அப்படின்னா, அதில் தவறு விஷயம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் மாலா. நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் எது சொன்னாலும் கோவமா எடுத்துக்கிறியே தவிர, அது எதுக்காக நான் அந்த கோவப்படுறேன், அந்த விஷயம் எதுக்காக செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, எனக்கு புரியாமலாம் கிடையாது. எல்லாமே எனக்கு புரியுது. விடுங்க, நான் இனிமேல் அதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு விரும்பலை. பேசவும் எனக்கு விருப்பம் கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நான் இனிமேல் இதை பற்றியும் பேச விரும்பலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் கார் புக் பண்ணதில் பஸ் ஸ்டாண்டுக்கு நான் போயிட்டேன். போனதுக்கப்புறம் கொஞ்சம் 2, 3 நாளைக்கு அப்புறம் போய் எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் போனப்போ அம்மா கொஞ்சம் நல்லா தான் கவனிச்சுட்டாங்க. அண்ணி முதல்ல என்கிட்ட ஒரு நாள் பேசாமல் இருந்தாங்க. அப்புறம் அவங்களாவே பேசினாங்க. ஏன்னா இப்போ நான் ரொம்ப அவங்கக்கிட்ட முன்னாடி மாதிரிலாம் பேசுகிறதில்ல.